திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது மக்கள் திலகத்தின் உரிமைக்குரல் படத்தின் வசூலை பற்றி பார்ப்போம். ஸ்ரீதரின் உரிமைக்குரல், எம்ஜிஆர், லதா, நம்பியார் மற்றும் பலர். உரிமைக்குரல் படமும் சிரித்து வாழ வேண்டும் படமும் ஒரே மாதத்தில் வெளிவந்தது. உரிமைக்குரல் படத்தால் சிரித்து வாழ வேண்டும் படம் அடிபட்டது. ஆனாலும் 100 நாட்களை கடந்து ஓடியது. இரண்டையும் ஒரே மாதத்தில் வெளியிடும் எண்ணம் தயாரிப்பாளருக்கு கிடையாது. நெருக்கடியான காலகட்டத்தில் 2 படங்களும் வெளியாகின்றன. சூழ்நிலை உருவாகிவிட்டது. உரிமைக்குரல் 200 நாட்கள் ஓடியது. தமிழ் பட உலகில் காண்டிராத மாபெரும் வெற்றி படமாக உரிமைக்குரல் அமைந்துவிட்டது. சென்னையில் பிளாசாவில் 83 நாட்களும், கிருஷ்ணாவில் 83 நாட்களும், கிருஷ்ணவேலியில் 62 நாட்களும் ஆகிய தியேட்டர்களில் வெளியாகி மொத்தம் 290 நாட்கள் ஓடி ரூபாய் 10,55,974 ரூபாய் 5 பைசா வசூலாக வெற்றி பெற்றது. மதுரை நியூ சினிமாவில் 104 நாட்களும் ஓடி 3,59,634 ரூபாய் 60 பைசா வசூலாக பெற்றது. திருச்சியில் 82 நாட்கள் ஓடி ரூபாய் 3,12,875 ரூபாய் வசூலாக பெற்றது. மேலும் கோவையில் 81 நாட்களும், சேலத்தில் 90 நாட்களும், ஈரோட்டில் 77 நாட்களும் ஓடி வெற்றி பெற்றது. மொத்தம் 24 தியேட்டர்களில் 50 நாட்களை கடந்து சாதனை செய்தது. நெல்லையில் 62 நாட்கள் ஓடி 1,41,732 ரூபாய் 55 பைசா வசூலாக பெற்றது. மகத்தான வெற்றியும் பெற்றது. நெல்லை சீமையிலே வெள்ளி விழா கொண்டாடிய நகரிலே 182 நாட்கள் ஓடிய ஒரே படம் உரிமைக்குரல் தான். உரிமைக்குரல் 100 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை செய்தது. வசூலில் மிகப்பெரிய சாதனை செய்தது. ஸ்ரீதருக்கு வாழ்வு கொடுத்த படம். கடன் சுமையால் கஷ்டப்பட்டு இருந்தார். எம்ஜிஆர் கால்ஷீட் கொடுத்த பிறகு ஃபைனான்சியரும் வினேஸ்வரரும் படத்தில் பூஜையில் முன்பணமாக பல லட்சங்கள் கொடுக்கப்பட்டன. அதை வைத்து படத்தை எடுத்தார். வெற்றியும் பெற்றார். அதற்கு பிறகு எம்ஜிஆரையும் லதாவையும் வைத்து மீனவ நண்பன் எடுத்தார். நல்ல வசூலை பார்த்தார். அதற்கு பிறகு அண்ணா நீ என் தெய்வம் எடுக்க 4000 அடி படத்தை எடுத்தார். எம்ஜிஆர் சிஎம் ஆனதால் படம் பாதியில் நின்றது. உரிமைக்குரல் கதையும் பாடலும் வசமும் அனைத்தும் ஹிட்டானது. எம்ஜிஆருக்கு வெற்றி படம், நல்ல வசூல் தந்த படம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.